வணக்கம் குழந்தைகளே. இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம் 3 உள்ளடக்கிய தொகுதி 1 என்று ஒரு புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் கணக்கு பாடத்திற்கான பயிற்சித்தாள்களினை காண்போமா? நாள் 1 பாடத்தலைப்பு பின்னங்கள். இது கல்வி சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்தது. அதில் உள்ள பணித்தாள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். பணித்தாள். கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் பின்னத்தை எழுதுக. இங்கே உங்களுக்கு 3 படம் கொடுத்துருக்காங்க. முதல் படத்தோட பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இல்லை மொத்தம் எத்தனை வட்டம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் கொடுக்கப்பட்ட வட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? 12. இது வண்ணம் தீட்டின மட்டும் கணக்கு பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. வண்ணம் தீட்டப்பட்டதை தொகுதியிலையும் மொத்த வட்டங்களின் எண்ணிக்கையை பகுதியிலையும் எழுதணும். நம்ம கிடைக்கப்பட்டுள்ள பின்னம் என்னது? 12இல் 5ன்னு சொன்னாலும் ரைட்டு தான், 5இல் 12ன்னு சொன்னாலும் ரைட்டு தான். இந்த கணக்கு கீழே என்ன எழுதணும்? 5/12. அடுத்து 1இல் 2 பாருங்க. இங்க ஒரு இலை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இலைய 2 பாகமா பிரிச்சுருக்காங்க. ஒரு இலைய எத்தனை பாகமா பிரிச்சுருக்காங்க? 2 பாகமா. அப்ப அதை என்ன பண்ணணும்? நம்ம பகுதியில எழுதிடணும். வண்ணம் தீட்டப்பட்டது மட்டும் எத்தனை பங்கு? 1 பங்கு. அதை நம்ம தொகுதியில எழுதிடணும். அப்ப எத்தனை வருது? 1/2 இல்லாட்டி 2இல் 1. 3வது படம் பாருங்க. 1இல் 3. இங்கே ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்தை எத்தனை பிரிவா பிரிச்சிருக்காங்க பார்க்கலாமா? 1 2 3 4 5. மொத்தம் உள்ள பாகங்கள் என்ன? 5. அதை எங்க போடணும்? பகுதியில போடணும் இல்லையா? வண்ணம் தீட்டப்பட்டது மட்டும் எத்தனை? 2. அதை எங்க போடணும்? தொகுதியில போடணும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பின்னம் என்னது? 2/5 இல்லாட்டி 5இல் 2. அடுத்துக்காக பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட பின்னத்திற்கு ஏற்ற வரைபடம் வரைகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2/3 இதற்கு வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பங்கு இருக்கணும்? 3 பங்கு. இப்போ நம்ம இதை எத்தனையா பிரிக்கணும்? 3 பங்கா பிரிக்கணும். 1 2 3. இதில் பகுதியில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 1 2 3. தொகுதியில் எத்தனை இருக்குது? 2. அப்போ நம்ம எத்தனைக்கு வண்ணம் பிடிக்கணும்? 2க்கு வண்ணம் பிடிக்கணும். 1 2. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 2ல் 1 பார்த்தோம். இப்போ 2ல் 2 பார்க்கலாம். 1/5 கொடுத்துருக்காங்க. 1/5 பகுதியில் எத்தனை இருக்குது சொல்லுங்க? 5 இருக்குது. அப்போ நம்ம ஒரு முழு பொருளை எத்தனை பங்கா பிரிக்கணும்? 5 பாகமாக பிரிக்கணும். 1 2 3 4 5. 5 பங்கா பிரிச்சிட்டோமா? இதில் தொகுதியில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ நம்ம 1க்கு மட்டும் என்ன செய்யணும்? வண்ணம் தீட்டணும். இதுதான் 1/5. அடுத்து 2ல் 3வது கணக்கு கவனிங்க. 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? பகுதியில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 5. அப்போ ஒரு முழு பொருள் எடுத்துட்டு அதை 5 சமபாகங்களாக பிரிக்கணும். 1 2 3 4 5. இதில் தொகுதியில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 3 பாகத்துக்கு வண்ணம் தீட்டணும். 1 2 3 பாகத்துக்கு வண்ணம் தீட்டிட்டோம். சரிங்களா? அடுத்து 4வது கணக்கு 1/6. 2ல் 4வது கணக்கு 1/6. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு முழு பொருளை எடுத்துக்கணும். அந்த முழு பொருளை என்ன பண்ணணும்? எத்தனை பங்கா பிரிக்கணும்? 6 பாகமாக பிரிக்கணும். 1 2 3 4 5 6. 6 சமபாகங்களாக பிரிக்கணும். அதில் தொகுதியில் என்ன எண் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1க்கு மட்டும் என்ன செய்யணும்? வண்ணம் தீட்டணும். இந்த படம் எப்படி வரும்? 1/6 இப்படி தான் வரும். அடுத்து கவனிங்க. 3வது கணக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க. இந்த பொறுத்துக்கல்ல மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9. 9 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. 9 முக்கோணங்கள் எத்தனைக்கு வண்ணம் தீட்டிருக்காங்க? 2க்கு வண்ணம் தீட்டிருக்காங்க. அப்போ
இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2/9 அப்படின்னு தானே எழுதுவோம். இந்த 2/9 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கே இருக்குது. சரியா? கோடு போடுறதுல செய்யக்கூடாது. சரிங்களா? 5ஆம் வகுப்பு வந்தாச்சு. அதனால் என்ன பண்ணணும்? இதுக்கு நேராக எழுதணும். இதுக்கு நேராக என்ன பண்ணணும்? 2/9 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். மொத்தம் எத்தனை பாகம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் இருக்கும் பாகங்கள் 8. 8ல் எத்தனைக்கு வண்ணம் தீட்டிருக்காங்க? 1 2 3க்கு வண்ணம் தீட்டிருக்காங்க. இப்போ 8ல் 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த 8ல் 3ங்கிறது எங்கே வருது? இங்கே வரும். சரிங்களா? 8ல் 3. அடுத்து 3வது படம் பாருங்கள். மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 6 பாகம் இருக்குது. 6 எத்தனை வண்ணம் தீட்டிருக்காங்க? 3 வண்ணம் தீட்டிருக்காங்க. எங்கே இருக்குது பாருங்க? இங்கே இருக்குது. 6ல் 3 இங்கே எழுதணும். நம்ம 6ல் 3 அப்படின்னு எழுதணும். 4வது கணக்கு பாருங்க. 1 2 3. மொத்தம் எத்தனை இருக்குது? 3. 3ல் எத்தனை வண்ணம் தீட்டிருக்காங்க? 1 எழுதணும். அடுத்து 5வது கணக்கு பாருங்க. மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மொத்தம் உள்ளது எத்தனை? 16 பங்கு. 16க்கு எத்தனை வண்ணம் தீட்டிருக்காங்க? 3க்கு வண்ணம் தீட்டிருக்காங்க. 1 2 3. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? 16ல் 3. இந்த பணித்தாள் முடிந்தது. அடுத்த பணித்தாள் பார்க்கலாமா?